ஹாய் வணக்கம், வெல்கம் டு 2 in 1 சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் இனிப்பு குழி பணியாரம். தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 1 கப், பச்சரிசி 1 கப்பு, உளுந்து 1/2 கப், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், வெல்லம் 150 கிராம், ஏலக்காய் பவுடர் 1 பிஞ்ச், துருவிய தேங்காய் 2.5 கப். நம்ம இப்போ வெல்லத்தை பாகு செய்யணும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. வெள்ளை பாகு காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 150 கிராம் வெல்லத்தை பொடி செஞ்சு அதில் போட்டு 1 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர், அப்படி இல்லைன்னா 2-3 ஏலக்காய் நச்சு அதில் போட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லம் நனையிற அளவுக்கு. நனைஞ்சதுக்கப்புறம் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு காய்ச்சினா போதும். ஸ்ட்ரிங் பதெல்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் தண்ணியில் மெல்ட் ஆனால் போதும். வெள்ளைப்பாகு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வடிகட்டிட்டு இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் மாவோட மிக்ஸ் பண்ணுறதுக்காக. உளுந்து, அரிசி, வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கழுவிடுங்க. தண்ணியில் நல்லா கழுவுனதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. எல்லாத்தையும் 2 மணி நேரம் அரிசி உளுந்து எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இட்லி மாவு மாதிரி, தோசை மாவு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஆனால் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. மாவு இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதில் இப்போ ஃபஸ்ட்டு வெள்ளைப்பாகு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போது தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கிங்க. அந்த மாவில் ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. குழிப்பணியாரக்கல்ல இப்போ ஹீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஆயில் வேணுன்னா ஆயில் போட்டுக்கோங்க, நெய் வேணா நெய் போட்டுக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் இப்போ மாவு எடுத்து ஒரு குழியிலையும் ஊற்றிடுங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க, முக்கால் இது ஊற்றினா போதும். ஏன்னா அந்த மாவு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பி வர்றதுக்கு இடம் வேணும். மாவு எல்லா குழியிலையும் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2 to 3 minutes அது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். 2 to 3 minutes ஆனதுக்கப்புறம் அந்த மூடி எடுத்துகிட்டு பாருங்கள். சுற்றி மாவெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ திருப்பி விடணும் ஒன்றா மெதுவாக. இப்போ ஒன்றா திருப்பி விட்ருங்க. திருப்பி விட்டு இந்த பக்கம் பாருங்கள், பொன்னிறமாக வெந்திருக்கு. இதே மாதிரி அந்த பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. குழிப்பணியாரம் வேகிறப்ப எப்போவுமே ஃப்ளேம் லோவாக வச்சுக்கோங்க. குழிப்பணியாரத்தை திருப்பி விட்டதுக்கப்புறம் 2 minutes வெந்தால் போதும், நீங்கள் எடுத்துடலாம். பணியாரம் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. மாவு இல்லாமல் எவ்வளோ சாஃப்டாக பூ போல் வெந்திருக்கு பாருங்கள். சுவையான இனிப்பு குழிப்பணியாரம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.